வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லைம் லைரிக்ஸில் டைப்ஸ் ஆஃப் டெலூஷனில் நாம் பார்க்கக்கூடியது டெலூஷன் ஆஃப் கண்ட்ரோல். இந்த டெலூஷன் ஆஃப் கண்ட்ரோல் என்ன அப்படிங்கிறதுக்கு என்னுடைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்போவுமே. ஒரு கம்பெனி தொழிலாளின்னு ஒரு ஒரு ஸ்டாஃப் ஒரு வருஷத்துக்குள்ள 6 கம்பெனி மாறிட்டே இருக்கார். 2 மாதம் ஒரு மாதம் இப்படிதான். என்ன காரணம் அப்படின்னா, அவர்கிட்ட என்ஸ்லேவ் பண்ணுறாங்க. அவர் சொல்கிற வார்த்தை இது. என்ன, நோபடி கேன் என்ஸ்லேவ் மீ. நான் அடிமையா? நீ சம்பளம் கொடுத்துட்டாக்க நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா? எனக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ப்ரெஸ்டீஜ் இல்லையா? ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? அவர் கேட்டுட்டே போகிறாரு கிட்ட. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஒய்ஃப் குழந்தைங்களோட வாங்கன்னு சொன்னேன். என்ன சார் செஷன் அவ்வளோதானார்? இல்லை, நீங்கள் சொல்கிறதா. அவர் நிறைய சொன்னார் தன்னை பற்றி. கெட்டிக்காரன், அதில் சந்தேகமே கிடையாது. நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது. ஆனால் இந்த டெலூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அவருக்குள்ளே இருக்குது. அது தெரியல அவருக்கு. எந்த ஒரு விஷயம் பாஸை ஒத்துக்க முடியல அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் அவர் ஒய்ஃபோடு வந்தாங்க. அவர் கொஞ்சம் வெளில உட்கார வச்சுட்டு, ஏம்மா, அவர் எப்படி இருக்கார் உங்ககிட்ட? நீங்கள் அவரை கண்ட்ரோல் பண்ணுறதா நினைக்கிறாரா? ஐயோ, எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லைம்மா, அவர் மனசில் அந்த எண்ணம் இருக்குது. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நோபடி கேன் கண்ட்ரோல். நான் ஒரு ஃப்ரீ மேன். எனக்கு ஒரு அன்ஃபெட்டர்டு ஃப்ரீடம் எனக்கு வேணும். யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. சார், இந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்லிகிட்டே இருக்கார் தினம் வீட்டில். ஏதாவது ஒரு வேலை சொன்னேன்னாக்கா, என்ன நான் உன் வேலைக்காரனா? நீ எனக்கு வேலை செய்யணுமா? நான் உனக்கு வேலை செய்யணுமா? உன் வேலையை நீ பார், என் வேலையை நான் பார்க்குறேன். உன் வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்காத. யூ cannot கண்ட்ரோல் மீ. என்ன ஏங்க, ஒரு வீடு, ஒரு குடும்பம்னு இருந்தால் உங்கள் வேலையை நான் பார்க்கணும். என் வேலையை என்னத்தை பார்த்த நீ? உன் வேலையை நீ பார்க்க சொல்கிற. பொம்பளை வேலை இதெல்லாம். என்னை கண்ட்ரோல் பண்ணாது. பொண்டாட்டி தலைக்கு மேலே தூக்கி சுமக்கிறவன் நான் கிடையாது. என் காலடியில் தான் நீ இருக்கணும். இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கார் அவர். இது அந்த அம்மா சொல்லி, நீங்கள் எப்படி சார் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், அவர் இவ்வளோ கம்பெனி மாறிட்டார் ஒரே வருஷத்தில். பாஸுக்கும் அவருக்கும் தகராறுன்றாரு. எந்த பாஸுமே அவர்கிட்ட ஒத்துப்போல. என்ன காரணம் அப்படின்னா, யாராவது மிஸ்டர் கம் அப்படின்னு கூப்பிட்டா, என்ன ஒரு மாதிரி கூப்பிட்றீங்க? சம்பளம் வாங்கிட்டா உங்களுக்கு நான் அடிமையா அப்படின்ற எண்ணம் வருது அவருக்கு. அந்த டெலூஷன் ஆஃப் கண்ட்ரோல் வந்திருக்கு. 2வது, அவர் கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லாரையும், ஆனால் அவரை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதுதான் அடுத்த டெலூஷன். இருக்கிறதுலே மோசமானது என்னென்னா, ஹீ கேன் கண்ட்ரோல், he cannot be questioned. அதே நேரத்தில் he can question anyone for controlling inverted commasல. வெரி டேஞ்சரஸ். சரி, என்றைக்குமே இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவசியம். ஆனால் ஐ cannot be controlled. இப்போ நான் ஒரு அதிகாரிகிட்ட வேலை பார்க்குறேன். ஐ மஸ்ட் நோ மை ஜாப் அண்ட் ஐ மஸ்ட் நோ மை பவுண்ட்ரி. அதை தாண்டி நான் போக முடியாது. பிகாஸ் ஐ எம் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் இல்லாமல் காரும் வாகனம் கூட ஒழுங்காக ஓடாது. தறிக்கட்டு கண்ட்ரோல் இல்லாமல் ஓடுறது காரணம் என்ன பண்ணுவோம்? உடனே நம்ம எத்தியாவது போய் ஓரமாக போட்டேப்பா, கண்ட்ரோல் இல்லை கார். ஸோ கண்ட்ரோல் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப், ஃபார் பீஸ்ஃபுல்னஸ், ஃபார் ஒரு ப்ரோக்ராம்டு ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் இந்த டெலூஷன் ஆஃப் கண்ட்ரோல் உள்ளவங்க தனக்கு தான் கண்ட்ரோல் பண்ணலாம், தான் என்ன வேணாலும் இது பண்ணலாம், ஆனால் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்கள வச்சுட்டு நம்ம வாழவே முடியாது. அவங்கள வச்சு வேலை வாங்க முடியாது. பாஸும் நானே பாப்பா போய் சேர்ந்தான் பாவேன். சார், என்ன ஏதாவது ஒன்று சொன்னா உடனே எழுத்து பேசுகிறான், ஏதாவது ஒன்று சொன்னா நான் ஹர்ட் ஆகிடுறான். இப்போ சமீபத்தில் கூட ஒரு கம்பெனியில் அது மாதிரி ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? அவர் சொல்கிறார், மேலதிகாரிகிட்ட நான் சொல்லுவேன்னு சொன்ன உடனே, என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? போய் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறார்.
அவர் சொல்கிறார், நானா ரவுடியா சார் மிரட்டுறதுக்கு? என்ன இப்படி பேசுகிறார் இவர்? பிகாஸ் ஐ ஷுட் நாட் பி கண்ட்ரோல்டுற எண்ணம் அடி மனசில் இருக்கும். டெலூஷன் ஆஃப் கண்ட்ரோல். செக் வெதர் யூ ஆர் ஹேவிங் தட் டிஃபெக்ட். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.